சரிங்களா? அதனால இந்த மதமோ ஒரு பெரிய காரியமோ இல்ல. இந்த பூமிக்கு, இருண்ட இந்த பூமிக்கு ஒரு வெளிச்சம். ஒரு வசனத்தை பார்த்துருவோம். அதனாலதான் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கோம். எதுக்குன்னு கேட்டா ஒரு செலிப்ரேஷன், ஒரு குடும்பமா நல்லா சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா ஒருவரை அறிந்து கொண்டு நம்ம போறதுக்கு, நல்ல ஒரு காரியத்தை செய்யறதுக்கு. அதனாலதான் அந்த கிறிஸ்துமஸ்னு வரும் பொழுது, இன்னைக்கு என்ன நீங்க கேட்டீங்கன்னா, நான் கிறிஸ்தவனே இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, அவர் கிறிஸ்தவர் இல்லைன்னு. பக்கத்துல யார்ட்டா சொல்லுங்க, இந்த ஜேம்ஸ் சுப்பையா கிறிஸ்தவர் இல்ல. கிறிஸ்தவர் இல்ல, சத்தமா சொல்லுங்க, நான் கிறிஸ்தவர் இல்லம்மா. I'm not Christian. தமிழனா பிறந்த, தமிழனா தான் சாவு. இது எப்படி இருக்கு? கேட்க நல்லா இருக்கா இல்லையா? தமிழனா பிறந்த சொல்லுங்க, நான் வெள்ளைக்காரனா சாக மாட்டேன். சொல்லுங்க, நான் தமிழனா பிறந்தேன், தமிழனா தான் சாவேன். மாயாண்டி பெத்த ஒத்த புள்ள சுப்பையா தேவர். முடிஞ்சா? மாயாண்டி தேவர் பெத்த ஒத்த புள்ள சுப்பையா தேவர். தமிழனா பிறந்த, தமிழனா தான் சாவேன். இந்த தமிழனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதனாலதான் we don't promote கிறிஸ்துவ மதம் இல்லை. ஆனா உண்மையான கதை தெரியாம இந்த தாத்தா பின்னால, இந்த வெள்ளைக்கார தாத்தா பின்னால, ஒரு தாடி வச்சவங்க பின்னால போறதுக்கு நம்மளுக்கு இஷ்டம் இல்லை. மேன்மையான மகிமையான காத்தாடி அடிச்சிட்டு போகுது, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் வந்தார். ஒரு கதை நம்ம சொல்லி நம்ம முடிக்கலாம். இட்ஸ் a celebration time. என்ன ஒரு அருமையான காரியம்னா, வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது என்னோட எடுத்து கொஞ்சம் வாசிங்க. கொஞ்சம் இருக்கிறவங்க ஒன்னும் பைபிள்னா பரவாயில்ல, கொஞ்சம் கதை கேளுங்க, வாசிங்க என்னோட சேர்ந்து. மத்தேயு 4ஆம் அதிகாரம். ஆக்சுவலி பெரிய பிரசங்கம் பண்ண எனக்கு அவ்வளவு பிடிக்கல, சும்மா நம்ம வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் ஒரு 14ஆவது வசனத்திலிருந்து வாசிப்போம். எடுத்தவங்க தமிழ்ல வாசிங்க. நல்லா கவனமா கேளுங்க. 2-3 காரியம் கேட்டுட்டு அப்ப நம்ம போயிடுவோம். சரிங்களா? யாரோட சத்தத்தை கேக்குறீங்க? மாயாண்டி பெத்த ஒத்த புள்ள சுப்பையா தேவன். தமிழனா பிறந்த, தமிழனா தான் சாவன். என்னைக்குமே என் கலரும் மாறாது, என் வாடையும் தமிழ் கிட்ட பாருங்க, தமிழ வாடை தான் அடிக்கும். ஏன்னா நம்ம பல இனத்தோட சேர்ந்துருக்கோம், நம்மளுக்கு தெரியும். வாசிங்க. கடற்கரை அருகில் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள நப்தலியா நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த இயேசு அங்க வரும் பொழுது, ஒரு இடத்துக்கு வரும் பொழுது, இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். பக்கத்துல சொல்லுங்க, வெளிச்சம். வெளிச்சம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள், மரண இருளின் திசையில இருக்கிறவர்கள் வெளிச்சம் உதித்தது. வெளிச்சம் உதித்தது. ரொம்ப 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 பேச்செல்லாம் வேணாம். இன்னைக்கு பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம எல்லாம் தமிழர்கள் தானே. எல்லாம் கை தூங்க, தமிழர்லாம் கை தூங்க. ஏன்னா ஆப்பிரிக்காக்காரங்களும் அப்படித்தான் இருக்காங்க. நான் அங்க போய் எத்தோப்பியா போனீங்கன்னா, எத்தோப்பியா எல்லாம் தமிழர்கள் மாதிரியே தான் இருப்பாங்க. நான் பல வாட்டி ஏமாந்துட்டேன். ஐயோ இந்தியன்னு கேட்டேன். நோ ஐம் எத்தோப்பியன். ஏன்னா அவங்க எல்லா முகமும் ஒரே மாதிரி இருக்கும் நம்மள போல. சோ நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த அருமையான ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேரு வீட்டுல அந்த நாட்கள்ல, நம்ம கிராமத்துல இருக்கும் போதோ, கம்பங்கள்ல இருக்கும் போதோ, எஸ்டேட்ல இருக்கும் போதோ, இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, இருட்டு ஆயிடுச்சுன்னா விளக்கேற்றி வைப்போம். எத்தனை பேர் வீட்டுல அகல் விளக்கு இருந்துச்சு? ஓகே, நீங்களாம் தமிழன் தானே. அகல் விளக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியலன்னா நான் இங்கே சுட்டுடுவேன். நம்மள தமிழ். எத்தனை பேர் வீட்டுல அகல் விளக்குன்னு ஒண்ணு இருந்துச்சு? நல்லா கை தூக்கி காமிங்க. உங்க வீட்டுல எல்லாம் அகல் விளக்கு இருந்தது இல்லையா? அகல் விளக்கு. அப்படின்னா ஒரு 6:30 மணி 7 மணி ஆனோன்னு என்ன செய்யணும்? போய் வீட்டுல விளக்கேற்றணும். எங்க அம்மா கத்துவா, மணி ஆச்சு வீட்டுல போய் விளக்கேற்றணும்னுவா. ஏன்னு கேட்டா வீடு இருண்டு இருக்க கூடாதுன்னு. ரைட்டா இல்லையா? ஏன்னா அதனால தமிழ்ல சொல்லுவாங்க, விளக்கேத்துறதுக்கு ஒரு மருமக வேணும்னு. ஏன் மத்தவங்க ஏத்தனை எனக்கு தெரியாது.
இந்த ஊர் விளக்கு ஏத்துறதுக்கு ஒரு மருமக வேணும், விளக்கேத்த ஒருத்தி வேணும். அப்பனா அந்த நேரத்துல அந்த வீட்டு ஜொலிக்க இருள் இல்லாதபடிக்கு அந்த வீட்டுல ஒரு வெளிச்சம் வரும். அப்படின்னா ஒரு டைம் வந்தோன்னா வீடு இருண்டு போவோம். வீடு இருட்டா வச்சிருக்க கூடாது. அந்த வீட்டுல அந்த ஒளி வரணும், வெளிச்சம் வரணும். அதனால அகல் விளக்கை ஏற்றி வைப்பாரு. அது நம்முடைய கலாச்சாரம். அதே போலதான் வசனம் சொல்லுகிறது, இருண்டு போன இந்த உலகத்துக்கு ஒளி ஏற்றி வைக்க தேவனே இந்த பூமிக்கு வந்தார். இருளான இந்த கோவிலுக்கு, இருளான இந்த நான் சாமி கோயில்ல இருக்கிறது என்னைக்குமே நம்ப மாட்டேன். சாமி சர்ச்சில் இருக்காது, கோயில்ல இருக்காது. நீ எத்தனை கோடி கட்டி அழகா நீ கோயில கட்டினாலும் சர்ச் கட்டினாலும் ஒரு நாளும் சாமி வராது. சாமி நினைச்சு வர இதயம் இந்த இதய கோயில் தான். எல்லாம் இங்க கை வைங்க. சாமி உள்ளுக்கு இருக்கணுமா வெளியில இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. உள்ளுக்கு இருக்கணுமா வெளியில இருக்கணுமா? ஏன்னா இங்க இருண்டு இருக்கு, வெளியில லைட் கொளுத்தி ஒண்ணும் புண்ணியம் இல்ல. வீடு வெளிச்சமா இருக்கலாம், ஆனா மனசு வெளிச்சமா இருக்கணும். இந்த இருண்ட மனது வெளிச்சமா இருக்கணும்னா இந்த கோயில்ல அந்த அகல் விளக்கு என்கிற அந்த ஜீவன்ல பரலோகம் ஜீவன் உள்ள தேவன் விளக்கேற்றணும். என்னுடைய இருண்டு போன வாழ்க்கை, எங்க அம்மா எப்போதும் அந்த காலத்துல நாங்களாம் சாமியாடி குடும்பம். என்ன குடும்பம்? சாமியாடி குடும்பம். பார்த்திருக்கீங்களா? நீங்க இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு 6 மணி வரைக்கும் அப்படியெல்லாம் பேசுவேன். நான் கெட்ட பையன், பேக்ரவுண்ட் அப்படி. புரியுதுங்களா இல்லையா? ஓகே, நாங்களாம் சாமியாடி குடும்பம். எத்தனை பேர் சாமியாடி குடும்பம் பார்த்துருக்கீங்க? சாமி ஆடி பார்த்துருக்கீங்க? பேசுங்க பேசுங்க பேசுங்க. கிறிஸ்மஸ் ஓகே, சாமியாடி பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்க்கலன்னா எங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்க அப்பா ஆடுவாரு, அப்படியே சேவலை புடிச்சு ரத்தத்தை குடிப்பாரு. அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான குடும்பத்துல இருந்து வந்தோம். எங்க அம்மா குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க, எத்தனை கூப்பிட்டாலும் நம்ம வாழ்க்கை இருண்டு தாண்டா கிடக்குது, நம்ம வீட்டுல வெளிச்சமே வரலடா, என்ன தரித்திரியம் பிடிச்சி வாட்டுறான்னு சொல்லி எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை, ஒரு வெளிச்சம் இல்லை. எங்க அப்பாவுக்கு காக்கா வலிப்பு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? எங்க அப்பாவுக்கு, எனக்கு விவரம் தெரிஞ்ச காக்கா வலிப்பு. எங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு செழிப்பு இல்லை எங்க வாழ்க்கையில. எதெல்லாம் நாங்க பார்த்தாலும் ஒரு செழிப்பு இல்லை, ஒரு விடுதலை இல்லை, ஒரு சுகம் இல்லை. அப்ப எங்க வாழ்க்கை இருண்டு போய் கடந்துச்சு. மாயாண்டி குடும்பம் வாழ்க்கை இருண்டு போய் கிடந்துச்சு. அந்த நேரத்துலதான் சில பேர் இயேசுவை பத்தி சொன்னாங்க. இயேசு நம்புங்க, உங்க இருண்ட குடும்பம் வெளிச்சத்துக்கு வரும், உங்க இருண்டு போன வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும். அந்த இயேசு மெய்யான ஜீவனுள்ள தேவன், அவர் உலகத்துக்கு ஒளியாய் வந்தாரு. நீங்க அவரை கூப்பிடுங்க. கிறிஸ்துவ மதத்துல சேர்க்கன்னு சொல்லல, நீங்க அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உற்சாகப்படுத்தினாங்க. இயேசுவை கூப்பிடுங்க. இருண்டு போன உங்க குடும்பம், இருண்டு போன உங்க வாழ்க்கை, சாபமா இருக்கிறவங்க வாழ்க்கை, வியாதியில இருக்கிறவங்க வாழ்க்கை, வறுமையில இருக்கிறவங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் வரும். அவரு வெளிச்சம் கொண்டு வருவார், இயேசு கொண்டு வருவார்னு சொன்னார். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில கொண்டு வாங்கன்னு சொன்னார். இயேசு வந்தா உங்களுக்கு விடுதலை உண்டுன்னு சொன்னார். மதம் மாறுங்கல்ல, சுப்பையாவை சூப்பர்மேன் சொல்ல வேண்டாம், மெத்யூன்னு சொல்ல வேணாம், ஜான் பேர் மாத்த வேணாம், ஊர் மாத்த வேணாம், பேர் மாத்த வேணாம், மதம் மாத்த வேணாம், ஜாதி மாத்த வேணாம். ஆனா உங்க உள்ளத்துல அந்த ஒளி வரணும்னு கூடுங்க. அந்த இயேசு என்கிற ஒளி வந்தாருன்னா எல்லா இருட்டும் அகன்று போயிடும். உங்க குடும்பத்துல நன்மை நடக்கணும். To cut the story short, முத நான் தான் இயேசு ஏத்துக்கொண்டேன். எங்க அம்மா விளக்க மாத்திலே அடிச்சா, செருப்படி வாங்கினேன். போற குடும்பம் எங்க பார்த்தாலும் என்னடா பறையன் ஆயிட்டியான்னு அடிச்சாங்க. அப்படிதான் நம்மளை பத்தி பேசுவாங்க. ஏன்னா பறக்கூட்டத்துல சேர்ந்துட்டியான்னு. மாயாண்டி தேவர் பெத்த மகன் இன்னைக்கு பறையங்கூட்டத்துல சேர்ந்துட்டானே செருப்படி வாங்க. அப்பயும் அந்த இயேசு நான் விடல, தொடர்ந்து ஜோம். எனக்கு அப்பா காக்காளுப்பு எங்க பார்த்தாலும் உழுவாரு. ரயில்வேல வேலை செஞ்சவரு, ஜீப்ல போயிட்டே இருக்காரு, உழுவாரு. நாங்கெல்லாம் ஆபீஸ்ல போறது வளர்ந்தவங்க. யாரும் ஆபீஸ் ஆடு இருக்கீங்களா? ஓகே, இல்லன்னா சேர்ந்துங்க. சோ அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம், பார்க்காத சாமியில, போகாத கோயில, பார்க்காத மந்திரக்காரன்ல, பார்க்காத ஜின்னுக்காரன்ல, உலகத்துல எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு கடைசியா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி எங்க அப்பாவே சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாரு.
அந்த நேரத்துலதான் இயேசு எங்களை சந்தித்தா. இருண்டு போன எங்கள் வாழ்க்கை, இருண்டு போன எங்கள் வாழ்க்கை, இருண்டு போன எங்க வீடு, இருண்டு போன எங்க மனசுல அந்த ஒளி வந்தது. பரத்தின் ஜோதி, பரஞ்சோதி என்னை தேடி வந்தார். அந்த பரலோக ஜோதி இந்த இருண்டு போன வாழ்க்கையில விளக்கேற்ற வந்தால் அகல் விளக்கு. அன்று அவரை பிடித்து கொண்டோம். அந்த கதையை ஷார்ட்டா சொல்றேன். எங்க அம்மாவுக்கு அந்த பேய் பிடிச்சிருந்த பேய் அவங்கள விட்டு போச்சு. ஆனா 1 மணி நேரம் கதை. காக்கா வலிப்பு இருந்த எங்க அப்பாவுக்கு அந்த காக்கா வலிப்பு விட்டு போச்சு. இன்னைக்கு நாங்க வீட்டுல வியாதி இல்லாம, அந்த சாபம் இல்லாம மொத எங்க வீட்டுல இயேசு என்ற நாமத்தை துதித்தோம். அந்த ஒளி வந்தது. அந்த நாள்ல எங்க அப்பா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவ்வளவு பக்தி வைராக்கியமான ஒரு தேவர். இப்படிதான் மீச பெரிய, என்னோட பெரிய மீச அவருக்கு, என்னோட பெரிய ஹைட் அவரு. அப்படியாப்பட்ட மனுஷன் வெட்டுதான், அவருக்கு தெரிஞ்சதுதான் வெட்டுதான், அருவாள் வெட்டுதான். எவனை கண்டாலும் வெட்டுவாரு, எவன் வாய் திறந்தாலும் வெட்டுவாரு. இப்பெல்லாம் நம்ம பாக்குற கேங்ஸ்டர் எல்லாம் ஜுஜூபி. அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மெய்யான ஜீவ ஒளியான இயேசு என் வாழ்க்கையில வந்து விட்டா. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற இருள் அகன்று போனது. இனிமேல் நாம் அகல் விளக்கு ஏத்த வேண்டாம். நாம் உள்ளத்துல அழிஞ்சு போகாத, அமிழ்ந்து போகாத ஒரு அகல் விளக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்தின் ஜோதி அந்த ஒளியை கொண்டு வந்து எங்கள் உள்ளத்துல வைத்தார். நாங்களும் எங்கள் வீட்டாரும் எல்லா விடுதலை பெற்று அந்த இயேசுவை வெடித்துக் கொண்டோம். இன்னைக்கு கூட நீங்க அவ்வளவுதான், ஒன்னும் பெரிய மதம் மாற வேணாம். இந்த அருமையான சத்தியத்தை கேட்கிற நீங்க சொல்ல வேண்டியதா, இயேசுவை உள்ளத்துக்கு வா. இருண்டு போன அந்த வாழ்க்கையில இந்த அகல் விளக்கை ஏற்றுவை, என் உள்ளத்துக்கு வான்னு அவரை கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கை மாறத பாப்பீங்க. நீங்க மதம் மாற வேண்டாம் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதனாலதான் இந்த கிறிஸ்துவ உங்களை எது கொண்டுட்டு வந்ததுன்னா, வாங்க ஒரு குடும்பமா இந்த ஜோதியை கொண்டாடுவோம், இந்த ஆனந்த ஜோதியை கொண்டாடுவோம், பரத்தின் ஜோதியை கொண்டாடுவோம். பரஜோதியான அந்த தேவன் நம் வாழ்க்கையில வர ஒப்பு கொடுப்போம். அதுவே நன்னாள் என்று சொல்லி உங்களை வரவேற்கின்றோம். God bless you. உங்களுக்காக நான், உங்களுக்காகவே நான். அடுத்ததாக வந்துட்டு திருப்பட்டியும் நான் வந்து அங்க போலான்னு இருக்கேன்.
சோ ஆமா, இங்கே ஆமா. நிக்கிறனால ஆமா ஷீலா, நம்ம இன்டர்வியூ எடுக்கும் போது நிறைய பேர் பின்னாடி இந்த கை தூக்குனால நம்மளுக்கு தெரியல. ஸோ அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கனால நம்ம போயிட்டு கீழே திருப்பி அவங்கள போய் இன்டர்வியூ பண்ணுவோம். சரியா? ஸோ மத நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆரேருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் நதிகானோ பலந்தொடி போக இந்த நற்செய்தி புவியெங்கும் வீச இளந்தாசையா சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. அதெல்லாம் கெஸ் பண்ணிருக்கலாம். ஸோ நான் என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன்னா இன்னொரு ஆளுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு ஆளு கிஃப்ட் கொடுக்க மாட்டோம், கவுண்டிங் சொல்லணும் எவ்வளவு இருக்கும். உற்சாகமா கையில தட்டுவோமா? என்ன கிட்ஸ் அங்கே இருக்காங்க போல. கிட்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ ஒரு குழுவா நாங்க சேர்ந்து இந்த ஒரு இவனை இந்த அளவுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்க பலத்த கரங்களை தட்டி முன்னுக்கு அழைக்கிறோம். ஓகே, இந்த லைட்டுன்னு நாங்க செஞ்ச இவனுக்கு நாங்க எல்லாரும் தான் இந்த ஒரு டீம். ஸோ எங்களுக்காக ஒரு பலத்த கரத்தை நீங்க தட்டுவீங்களா? சத்தம் பத்தலையே. இது முக்கியமா இந்த காரியம் வந்து வெற்றிகரமா நடத்துறதுக்கு மெயின் பர்சன் எப்படி நம்ம பாஸ்டர் ஜோஷுவா வந்து எப்படி நடத்தும். பாஸ்டர் ஜோஷுவா வாங்க. Once again, good afternoon to all of you. On behalf of JB Pastors Fellowship, I would like to send greetings to NCS Church and Pastor Joshua, and of course his loving wife, our Manivi. We send greetings and all the best because you have organized the whole entire event so successfully, and it's such a wonderful event. உங்க அனைவருக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் பாஸ்டர் ஜோஷுவா அவர்கள், அவருடைய மனைவி, அவருடைய குழுவினர் இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக நடத்தியிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்த கருத்தை தெரிவிக்குமா? Alright, let's pray. அன்பின் பிதாவே, இந்த அருமையான நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்தில் இந்த கடைசி வரைக்கும் நடத்தி கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தொடர்ச்சியாக வந்த ஒவ்வொருத்தரும் நீ ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலே இருக்கவும் தகப்பனே, அவருடைய ஆசீர்வதித்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை ஆண்டவரே கர்த்தராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியாக வெளிச்சமாக வந்து இருளில் வாழ்கின்ற மக்கள் அந்த வெளிச்சத்தை காண கர்த்தர் தாமே நீர் இந்த பூமிக்கு வந்து ஆண்டவரே தகப்பனே இந்த நிகழ்ச்சியில் நடந்த ஒவ்வொரு